வணக்கம். வின் செய்திகளின் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பின்தங்கிய மக்கள் முன்னேற்றத்திற்காகவே சாதிவாரி கணக்கெடுப்பு. பிரதமர் நரேந்திர மோடி விளக்கம். வங்கதேசத்தை அமெரிக்காவிற்கு விற்றுக் கொடுக்கிறார் இடைக்கால பிரதமர் முகமது யூனுஸ். முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா கடும் தாக்கு. நான்கு மாநிலங்களில் காலியாக உள்ள 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 19ஆம் தேதி இடைத்தேர்தல். தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. நீலகிரி மாவட்டத்தில் தொடரும் கனமழை எதிரொலி. மூடப்பட்டுள்ள சுற்றுலா தலங்களுக்கு அனுமதியின்றி யாரும் செல்லக்கூடாது என எச்சரிக்கை. கர்நாடகாவின் கடலோர மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை. மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்தம் தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றதை அடுத்து அறிவிப்பு. இரண்டாயிரத்து 11 தேர்தலின் போது காங்கிரசின் மீது ஏற்பட்ட அச்சத்தில் இருந்து திமுக இன்னும் மீளவில்லை. தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சனம். அனுமதியின்றி 2 துப்பாக்கிகள் வைத்திருந்ததாக திமுக கவுன்சிலர் உட்பட 2 பேர் கைது. அரக்கோணம் போலீசார் நடவடிக்கை. திருப்பத்தூர் அருகே நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியில் 14 வயது சிறுவன் உயிரிழப்பு. 25க்கும் மேற்பட்டோர் காயம்.